Taste the Daily. திருச்சி திண்டுக்கரை அருகே பட்டப்பகலில் அரசு பேருந்தில் சென்ற இளைஞரை கீழே தள்ளி சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு தப்பியோடிய 5 பேர் கொண்ட கும்பலை தனிப்படை போலீசார் மணப்பாறையில் வைத்து கைது செய்தனர். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். என்ன நடந்தது, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் அடுத்து கொடியாலம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் கணபதி தனலட்சுமி. இவரது மகன் விஷ்ணு. இவர் தனியார் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். வந்தார். இந்த நிலையில கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கொடியாலம் கிராமத்தில் கோவில் கும்பாபிஷேகப்பட்டுள்ளது. இந்த கும்பாபிஷேகத்திற்கு பிளக்ஸ் வைப்பது தொடர்பாக அதே பகுதியை சேர்ந்த கோகுல் மற்றும் அவர் நண்பர்கள் மற்றும் கொடியாலம் மேல தெருவை சேர்ந்த தேசிங்கராஜன், கமல்ராஜ் உள்ளிட்ட 8 பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த தேசிங் ராஜா, விஷ்ணு உள்ளிட்ட 8 பேர் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கோகுலை மாரியம்மன் கோவில் அருகே கழுத்தை எடுத்து கொலை செய்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தேசிங் ராஜன், கமல்ராஜ், மகேஷ் வர்மா, முத்து, ஜெய் ஆகாஷ், விஷ்ணு உள்ளிட்ட 8 பேர் ஜீயபுரம் போலீசார் கைது சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் நிபந்தனை ஜாமீனில் வந்த 8 பேர் திருச்சி நீதிமன்றத்தில் கையெழுத்து போட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு கையெழுத்து போட செல்லும் பொழுது தங்களுக்கு கொலை மிரட்டல் இருப்பதாக பாதுகாப்புக்கு வரும் கூட்டம் ஜீயபுரம் போலீசாரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று கொடியாலத்திலிருந்து அரசு பேருந்தில் காலை 9 மணி அளவில் சத்திரம் பேருந்து நோக்கி சென்றது. இந்த பேருந்தில் கொடியாலம் மாரியம்மன் கோவிலை சேர்ந்த விஷ்ணு சத்திரம் பேருந்து செல்வதற்காக பேருந்தின் பின்படியத்தில் ஏறியுள்ளார். கொடியாலத்திலிருந்து 2 கிலோமீட்டர் சென்ற அரசு பேருந்து திண்டுக்கரை ரயில்வே கேட்டை தாண்டி பேருந்து நிலையம். அப்போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் 5 பேரில் ஒருவர் ரயில்வே கேட்டில் வேக தடை உள்ளதால் மெதுவாக பேருந்து சென்றது. இதனால் பின்பக்கம் ஏறி விஷ்ணுவை கீழே தள்ளிவிட்டார். இதனைத் தொடர்ந்து பின்னால் தொடர்ந்து வந்த முகமுடியான 4 பேர் சாராமாரியாக விஷ்ணுவை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். இதில் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலே விஷ்ணு பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவத்தை இருந்த ஜீயபுரம் போலீசார் இறந்த விஷ்ணுவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து வந்தனர். சம்பவ இடத்தில் நிபுணர்கள் குற்றவாளிகளை கையாடி வந்தனர். கொலை குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்காக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவின் பேரில் தனி வைத்து குற்றவாளிகள் தேடி இருந்த நிலையில் மணப்பாறை பகுதியில் இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட மணிமாறன் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.